அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். ஆற்றல் குறையும் போது இரவு உணவிற்கு பிறகு நடக்க சிறந்த நேரம் விரைவான 2 to 5 நிமிட உலா செரிமானத்திற்கு உதவுகிறது. இரத்த சர்க்கரையை உறுதிப்படுத்துகிறது, மேலும் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. நடைப்பயிற்சி என்பது மிகவும் அணுகக்கூடிய மற்றும் பயனுள்ள உடற்பயிற்சிகளில் ஒன்றாகும். இது எல்லா வயதினருக்கும் பயனளிக்கிறது. இதற்கு சிறப்பு உபகரணங்கள் தேவையில்லை, எங்கும் செய்ய முடியும். மேலும் தினசரி நடைமுறைகளுக்கு எளிதில் பொருந்துகிறது. இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கின்றன. வழக்கமான நடைகள் தசைகளை வலுப்படுத்துகின்றன, எடை நிர்வாகத்தை ஆதரிக்கின்றன, ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துகின்றன. உடல் ஆரோக்கியத்திற்கு அப்பால் நடைப்பயிற்சி மனநிலையை மேம்படுத்துகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் எண்டோர்பின்களின் வெளியீட்டை தூண்டுவதன் மூலம் மன கவனத்தை அளிக்கிறது. சாப்பிட்ட பிறகு ஒளி இயக்கத்தில் ஈடுபடுவது இரத்த சர்க்கரை அளவுகளில் திடீர் கூர்முனைகள் மற்றும் செயலிழப்புகளை தடுக்கலாம். உணவுக்கு பிறகு நீங்கள் உடனடியாக நடக்கும்போது உங்கள் உடல் குளுக்கோஸை மிகவும் திறமையாக செயலாக்குகிறது. இது இன்சுலின் அளவை உறுதிப்படுத்த உதவுகிறது. இரத்த சர்க்கரை பொதுவாக சாப்பிட்ட 60 to 90 நிமிடங்களுக்குள் உச்சம் பெறுவதால் ஒரு குறுகிய உலா ஒரு குறிப்பிடத்தக்க வித்தியாசத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக நீரிழிவு அல்லது இன்சுலின் எதிர்ப்பை நிர்வகிக்கும் நபர்களுக்கு பிற்போக்குத்தனமாக நடப்பது செரிமான அமைப்பை தூண்டுவதன் மூலமும் வயிறு மற்றும் குடல்கள் வழியாக சீராக நகர்த்த உணவை ஊக்குவிப்பதன் மூலமும் ஆரோக்கியமான செரிமானத்தை ஆதரிக்கிறது. இது ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும் போது வீக்கம், அசௌகரியம் மற்றும் அஜீரணம் ஆகியவற்றை குறைக்கிறது. செரிமான மண்டலத்தை சுறுசுறுப்பாக வைத்திருப்பதன் மூலம் நடைப்பயிற்சி அமில ரிஃப்ளக்ஸ் மற்றும் மலச்சிக்கல் போன்ற சிக்கல்களை தடுக்கவும் உதவுகிறது. இது செரிமான ஆரோக்கியத்தை ஆதரிப்பதற்கான எளிதான மற்றும் பயனுள்ள வழியாகும். உணவுக்கு பிறகு ஒரு குறுகிய நடைப்பயணத்தை மேற்கொள்வது இதய ஆரோக்கியத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு நாளைக்கு 3-10 நிமிட நடைப்பயணங்கள் இரத்த அழுத்தத்தை கணிசமாக குறைக்கக்கூடும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக முன்கூட்டிய அளவிலான நபர்களில் நடைப்பயிற்சி சிறந்த சுழற்சியை ஊக்குவிக்கிறது, இதயத்தின் மீது அழுத்தத்தை குறைக்கிறது, மேலும் இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது. காலப்போக்கில் இந்த எளிய பழக்கம் ஆரோக்கியமான இருதய அமைப்புக்கு பங்களிக்கும். சாப்பிட்ட பிறகு ஒரு சுருக்கமான நடை கலோரி தீக்காயத்தை அதிகரிப்பதன் மூலமும் கொழுப்பு குவிப்பதை தடுப்பதன் மூலமும் எடை நிர்வாகத்திற்கு உதவும். உதாரணமாக 150 பவுண்டுகள் எடையுள்ள ஒருவர் மைலுக்கு 100 கலோரிகளை எரிக்கலாம். இது சிறியதாக தோன்றினாலும் நிலையான உணவுக்கு பிந்தைய நடைகள் காலப்போக்கில் சேர்க்கப்படுகின்றன. இது ஆரோக்கியமான எடையை பராமரிக்கவும் ஒட்டுமொத்த வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. இந்த சிரமமில்லாத செயல்பாடு ஒரு சீரான வாழ்க்கை முறைக்கு ஒரு சிறந்த கூடுதலாக இருக்கும். நடைப்பயிற்சி என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, இது மன நல்வாழ்வையும் ஆதரிக்கிறது. இது மனநிலையையும் தளர்வையும் அதிகரிக்கும். ஒரு குறுகிய பிறப்பு நடைப்பயணம் மனதை அழிக்கவும், பதட்டத்தை நீக்கவும், கவனத்தை மேம்படுத்தவும் உதவும். கூடுதலாக வழக்கமான நடைப்பயிற்சி சிறந்த தூக்க தரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது ஒட்டுமொத்த மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த பழக்கமாக அமைகிறது. உணவுக்கு பிறகு நடப்பது எவ்வளவு நன்மைகளை தருகிறது பார்த்தீர்களா? இதை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். வாழ்க வளமுடன், நலமுடன் அனைவரும். நன்றி.